ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொப்பரை தேங்காயை வச்சு ஒரு சூப்பரான பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே வரமிளகா, நிலக்கடலை அதை வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு, இவ்வளோ தாங்க நமக்கு தேவையானது. கூடவே உப்பு, பெருங்காயத்தூள் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். புளி தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாதவங்க விட்டுருங்க. நான் புளி போடாமல் தான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். கொப்பரை தேங்காயை நல்லா சீவி, காய் சீவுறதில் சீவி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் தேங்காய். இந்த கொப்பரை தேங்காயினுடைய டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். அதை கட் பண்ணும்போதே அதனோட வாசமே நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நிலக்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, மிளகா, இது எல்லாமே நம்ம நீட்டாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பருப்பு வகைகளை ரொம்ப நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த பொடி மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி கொப்பரை தேங்காயை நம்ம சீவி எடுத்து வச்சுக்கலாம். வறுக்க வேணாம், வறுத்தோம்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். அந்த ஒரு டேஸ்ட் போயிடும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு வறுத்துட்டு கொத்தமல்லியும் வறுக்கிறோம். அதே மாதிரி இதில் நாம் தேங்காய் போடாமல் நிலக்கடலை அதிகமாக போட்டு நிலக்கடலை பொடியை கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் மினி இட்லியெல்லாம் செய்யும்போது மேலே தூவி விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆந்திரா ஸ்டைலில் காரம் அதிகமாக போட்டு சாப்பிடும்போது நாக்குக்கு நல்லா ருசியாக சுருக்குன்னு தேவைப்படுறவங்க அந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் போட்டு அரைங்க. அரைச்சதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கொப்பரை தேங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நான் தேங்காய் பூண்டு தட்டி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை அந்த பொடியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ற டைமில் பொடியில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நாக்குக்கு டேஸ்ட்டே தெரில அப்படிங்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சுவையில் நாக்குக்கு